அறிவித்திருக்கிறது. ஆரம்பமாக மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி அவர்கள் சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆண்கள் கொஞ்சம் பின்னால் தள்ளினா தான் பெண்கள் நிற்க முடியும். ஏன்னா பெண்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இடம் இல்லை. ஆண்கள் கொஞ்சம் பின்னால் தள்ளி போங்க. இந்த கடை ஓரமாக நிற்கக்கூடியவங்க களத்துக்குள்ளே வாங்க. வேடிக்கை பார்க்குறதுக்கு வரல, நம்முடைய உரிமையை மீட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் தயவு செய்து ஆர்ப்பாட்ட களத்துக்குள்ளே வாங்க. இரண்டு கடை ஓரமாக நிற்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து ஆர்ப்பாட்ட களத்துக்கு வாங்க. ஆண்கள் பகுதியில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் பின்னால் தள்ளினா தான் பெண்கள் இருக்க முடியும். பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தயவு செய்து பின்னால் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் தள்ளி போங்க. பின்னால் தள்ளி போங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஆண்களை பின்னால் தள்ளி கொண்டு போங்க. கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். மகரிபுடைய பிரேக் இருந்தாலும் மகரிபுக்குள்ள நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அனைத்து கிளைகள் சார்பாக மாநகராட்சியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று முந்தைய தினம் முடிவு செய்து இப்பொழுது நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல. இருக்கக்கூடிய மண்டலங்கள்லேயே மேலப்பாளையம் மண்டலம், குறிப்பாக மேலப்பாளையம் என்கின்ற இந்த ஊரில் தான் சுகாதார சீர்கேட்டுக்கு எடுத்துக்காட்டாக மேலப்பாளையத்தை சொல்லலாம். இந்த மேலப்பாளையத்தில் நீண்ட நாட்களாக சுத்திகரிக்கப்படாத குடிநீர், ஆங்காங்கே குப்பைகள் பொது இடங்களில் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு குப்பைகள் மலை போல் குமிந்து கிடக்கக்கூடிய சூழல், குண்டும் குழியுமான சாலைகள், இதே மேலப்பாளைய மண்டலத்துக்கு உட்பட்ட பெருமாள்புரம் இன்ன பிற பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோடுகள் எல்லாம் தினமும் சுத்தம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த தூசியெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் மேலப்பாளையத்தில் ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு டூ வீலர் போக முடியாத ஒரு சூழலில் ரொம்ப அதிகமான அந்த பொல்யூஷன், தூசி, ரோடு சுத்தம் செய்யப்படுவதில்லை, சாலைகள் குண்டும் குழியுமாக கிடக்கக்கூடிய ஒரு சூழல், ஆங்காங்கே மாடுகள், அது எந்த அளவிற்குன்னு சொன்னால் கடையோரமாக பள்ளிவாசல்கள் என்று எந்த ஒரு இடம்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஊர் முழுக்க மாடுகள் தொல்லை. இதையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் அதிகாரிகளை சந்தித்து முறையாக மனு கொடுக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்கிறோம். மாநகராட்சி கமிஷனரை சந்தித்து நாம் கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு கண்டன வால் போஸ்ட் நாம விரைவில் முற்றுகை ஆர்ப்பாட்டம்னு வால் போஸ்ட் விட்டுறோம். எதற்குமே இந்த அதிகாரிகளோ அல்லது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டதே இல்லை. அப்ப மேலப்பாளையம் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய இந்த மேலப்பாளையம், குறிப்பாக பாளை சட்டமன்ற அந்த தொகுதி என்பது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில், குறிப்பாக பாளை சட்டமன்ற தொகுதி எந்த கட்சிக்கு விடியதோ விடியலையோ, இந்த விடியல் கட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு தொடர்ச்சியாக விடிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மேலப்பாளைய மக்களுக்கு விடியல் இல்லை, சுகாதாரம் இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை, சரியான சாலை வசதிகள் இல்லை, நாய்களுடைய தொந்தரவு, யாருமே இதை எங்களை கண்டுகொள்றதே இல்லை. அப்ப நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு வேற வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். மாநகராட்சியை கண்டித்து, இந்த அரசு கண்டுகொள்ளாத அரசினுடைய அலட்சிய போக்கை கண்டித்து இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நமது ஒரு மக்களுடைய அடையாள ஆர்ப்பாட்டம் தான். இந்த கோரிக்கைகள் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இதற்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவுல மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், முற்றுகை ஆர்ப்பாட்டம் என்று எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறத இந்த துவக்க உரையின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களில் நம்ம தொடங்கிடுவோம். மகரிபுடைய நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால மகரிபு பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னாலும் கூட அதை தொடர்ந்து ஒரு 20 நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதற்கு பிறகு நம்முடைய தொழுகை ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம் என்கின்ற செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்கள் பகுதியில் தயவு செய்து கொஞ்சம் பின்னால ஏறி நில்லுங்க. ரொம்ப நெருக்கமா நிற்கிறாங்க. ஆண்கள் பின்னால தள்ளி போங்க.
இந்த கடையோரம் அணிக்கக்கூடிய ஆண்கள் களத்துக்குள்ள வாங்க, தயவு செய்து களத்துக்குள்ள வாங்க. அநியாயத்துக்கு எதிராக களம் இறங்குவது, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாதுன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய மக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லாம களத்தில் இறங்கி நம்முடைய கோரிக்கைகளை கோஷங்களாக இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுடைய காதுகளுக்கும் செல்லக்கூடிய அளவில் நம்முடைய கோரிக்கைகளை கோஷமாக எழுப்போம். எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஆர்ப்பாட்ட களத்துக்குள்ள வாங்க. இன்ஷா அல்லாஹ். கோஷம் முதல்ல பேட்டி கொடுக்க எங்க ஒரு நிமிஷம். இந்த ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டுருங்க, அதுக்கப்புறம் இன்ஷால்லா வருமா ஒரு நிமிஷம். கோஷம் போகணுமா? நீங்கள் ஆரம்பிக்க தலைவர். கோஷம் கோஷம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மேலப்பாளைய பொதுமக்களின் கோரிக்கையை முன்வைத்து பொதித்தெழுந்த ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம், மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம். நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா, மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா. நல்லா தூக்கி சொல்லுங்க பின்னாடி கைகளை ரொம்ப உயர்த்தி சப்தமாக சொல்லுங்க. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம். நியாயம் தானா, நியாயம் தானா. மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா. ஒரு 2 நிமிஷம் அந்த பத்திரிகை செய்தி கொடுத்து
மக்களின் நிம்மதி போச்சு, நிம்மதி போச்சு. எத்தனை மனுக்கள், எத்தனை மனுக்கள், எத்தனை முறைகள் கோரிக்கை வைத்தோம். அலட்சியமா, 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 அலட்சியமா. வெத்தன போக்கில் மாநகராட்சி, வெத்தன போக்கில் மாநகராட்சி. செவிமடுத்தாயா, 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 செவிமடுத்தாயா. உயிரை பறிக்கும் தெருநாய்கள், உயிரை பறிக்கும் தெருநாய்கள். வாகன ஓட்டிகள் வழிகள் சென்றால் துரத்தி கடிக்கும் வெறிநாய்கள், துரத்தி கடிக்கும் வெறிநாய்கள். தெருநாய்களின் பிடிகளிலே உயிர் கூட போயே போச்சு, உயிர் கூட போயே போச்சு. புரியாதா, 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 புரியாதா. பொத்தி பொத்தி வளர்த்தெடுத்த பிஞ்சு குழந்தைகளை நாய் கடித்தால் செத்து மடிவது தெரியாதா? ஒரு குருட்டு மூளைக்கு புரியாதா? ஒரு குருட்டு மூளைக்கு புரியாதா? மாடுகள் தெருகளில் நடமாட்டம், பாதையில் பயணம் திண்டாட்டம். மாடுகள் தெருவில் நடமாட்டம், பாதையில் பயணம் திண்டாட்டம். மாநகராட்சி அலுவலகத்தில் மாடை அழுத்தி வைப்பாயா? மாநகராட்சி அலுவலகத்தில் மாட்டை அழைத்தி வைப்பாயா? நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா? மாநகராட்சி அதிகாரிகளே நியாயம் தானா? நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மாநகராட்சி நடவடிக்கை எடு. மாட்டை பிடிக்க தைரியம் இல்லை, மாட்டை பிடிக்க தைரியம் இல்லை, நாயை பிடிக்க திறமை இல்லை, நாயை பிடிக்க திறமை இல்லை. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மாநகராட்சியே நடவடிக்கை எடு. மாட்டை பிடிக்க தைரியம் இல்லை, நாயை பிடிக்க திறமை இல்லை. என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? கொடுத்த மனுக்கள் என்ன ஆட்சி, கொடுத்த மனுக்கள் என்ன ஆட்சி? என்ன வேலை, என்ன வேலை? மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வேற என்ன வேலை? மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வேற என்ன வேலை? தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. சுகாதாரமான குடிநீர் இல்லை, சுகாதாரமான குடிநீர் இல்லை. மனமில்லை, 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 மனமில்லை. மக்கள் படும் அவலங்களை, மக்கள் படும் அவலங்களை கடந்து செல்ல மனமில்லை. கொரோனா வந்த நேரத்தில், கொரோனா வந்த நேரத்தில் வீட்டில் அடைத்த மாநகராட்சியே இப்ப எங்கே போனே சுகாதாரம்? இப்ப எங்கே அந்த சுகாதாரம்? கொரோனா வந்த நேரத்தில் வீட்டில் அடைத்த மாநகராட்சியே இப்போது எங்கே சுகாதாரம்? இப்போது எங்கே சுகாதாரம்? தூய்மையான தண்ணீர் இல்லாமல் முதியோர் முதல் குழந்தை வரை, முதியோர் முதல் குழந்தை வரை தினசரி படுகின்ற அவதிகள், தினசரி படும் அவதிகள் அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா? அதிகாரிகளுக்கு தெரியலையா? என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? மேலப்பாளையம் மாநகராட்சியே ஆமிபுரம் 7வது தெரு சாக்கடையாய் நாரி
போச்சு, சாக்கடையாலே நாரி போச்சு. இதே நிலை தொடருமானால் ஊரே சாக்கடை ஆராய் மாறும், ஊரே சாக்கடை ஆராய் மாறும். பாவம் இல்லையா, பாவம் இல்லையா? ஆமின்புரம் 7வது தெரு மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா? மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா? வந்தாயா, 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 வந்தாயா? மாநகராட்சி அதிகாரிகளே, ஊருக்குள்ளே வந்தாயா? மக்கள் குறை கேட்டாயா? வந்தாயா, வந்தாயா? மாநகராட்சி அதிகாரிகளே, ஊருக்குள்ளே வந்தாயா? மக்கள் குறை கேட்டாயா? என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை! வாய்க்கால் பாலம் அருகாமையில் புதிய நகரம் உருவாயிடுச்சு. ரோடு போட தயார் இல்லையா? ரோடு போட்டு தந்தாயா? என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை! வாய்க்கால் பாலம் அருகாமையில் புதிய நகரம் உருவாயிடுச்சு. ரோடு போட்டு தந்தாயா? ரோடு போட்டு தந்தாயா? மாநகராட்சியே, 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 மேலப்பாளையம் மாநகராட்சியே, வரியை உயர்த்தி வாங்கிக் கொண்டால் போதும் என்று நினைக்காதே. வரியை உயர்த்தி வாங்கிக் கொண்டால் போதும் என்று நினைக்காதே. ரோட்டை போடு, ரோட்டை போடு, ரோட்டை போடு, ரோட்டை போடு, தாமதிக்காமல் ரோட்டை போடு, உடனடியாக ரோட்டை போடு, உடனடியாக ரோட்டை போடு. மாநகராட்சியை முற்றுகையிட்டால், மாநகராட்சியை முற்றுகையிட்டால் முடங்கி போகும், முடங்கி போகும். அலுவலகம் எல்லாம் முடங்கி போகும். மாநகராட்சியை முற்றுகையிட்டால் முடங்கி போகும், முடங்கி போகும். அலுவலகம் எல்லாம் முடங்கி போகும். அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்க வைக்கும், அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்க வைக்கும். அடுத்த கட்ட போராட்டத்தை, அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைக்கு தள்ளிவிடாதே, தள்ளிவிடாதே, எங்களை நீ தள்ளிவிடாதே. அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்க வைக்கும் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைக்கு தள்ளிவிடாதே, 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 தள்ளிவிடாதே. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, துரிதமாக நடவடிக்கை எடு, தாமதிக்காமல் நடவடிக்கை எடு, போர்க்கால நடவடிக்கை எடு, போர்க்கால நடவடிக்கை எடு. மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து, மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து உடனடியாக தலையிட வேண்டும். மேலப்பாளைய மக்களின், மேலப்பாளைய மக்களின் குரலுக்கு மதிப்பளித்து வந்திட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து உடனடியாக தலையிட வேண்டும். மேலப்பாளைய மக்கள் குரலுக்கு மதிப்பளித்து வந்திட வேண்டும். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு, தமிழக அரசு நடவடிக்கை எடு. மாநகராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடு, மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு, மேலப்பாளையம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு, மேலப்பாளையம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு, உடனடியாக நடவடிக்கை எடு, உடனடியாக நடவடிக்கை
அவதிப்படும் மக்களுக்கு, மேலப்பாளையம் ஊர் மக்களுக்கு, அவதிப்படும் மக்களுக்கு, மேலப்பாளையம் ஊர் மக்களுக்கு வேகமாக தீர்வை கொடு, வேகமாக தீர்வை கொடு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. மேலப்பாளையம் மாநகராட்சி மீது நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. அவதிப்படும் மக்களுக்கு, மேலப்பாளையம் ஊர் மக்களுக்கு வேகமாக தீர்வை கொடு, வேகமாக தீர்வை கொடு. இந்த நிலை இனி நீடித்தால், இந்த நிலை நீடித்தால், தீர்வு எங்களுக்கு கிடைக்காவிட்டால், தீர்வு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப, விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராவோம், தயாராவோம், தயாராகுவோம், தயாராகுவோம். அத்தனை பேரும் தயாராகுவோம், அத்தனை பேரும் தயாராகுவோம். மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து உடனடியாக தலையிட வேண்டும். மேலப்பாளைய மக்கள் குரலுக்கு மதிப்பளித்து வந்திட வேண்டும், மதிப்பளித்து வந்திட வேண்டும், உடனடியாக வந்திட வேண்டும். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. மேலப்பாளையம் மாநகராட்சி மீது நடவடிக்கை எடு. மேலப்பாளையம் மாநகராட்சி மீது நடவடிக்கை எடு. இந்த நிலை இனி நீடித்தால், இந்த நிலை நீடித்தால், தீர்வு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகுவோம், தயாராகுவோம். அத்தனை பேரும் தயாராகுவோம். இந்த நிலை நீடித்தால், தீர்வு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகுவோம், தயாராகுவோம். அத்தனை பேரும் தயாராகுவோம். அல்லாஹ் அக்பர். மகரிப் பிரேக் இருக்குன்னா மகரிப்புக்கு பிரேக் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிப்புடைய நேரம் விரைவாக வருவதனால் பாங்கு சொன்னதற்கு பிறகும் ஆர்ப்பாட்டம் தொடரும். அதற்கு பிறகு ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ் தகவலுக்கு. ரெண்டாவது, இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே பேரணியாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு சென்று மனு கொடுக்கலாம் என்று நிர்வாகிகள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா மனுவை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்குது. அது உங்களுக்கு முறையாக அறிவிப்பு செய்வார். அல்லாஹு அக்பர். பின்னாடி உள்ளவங்க ஆண்கள் கையை உயர்த்தவே மாட்டேங்கிறீங்க. முன்னாடி தான் பெண்கள் உயர்த்துறாங்க, பின்னாடி யாருமே உயர்த்தல. டெய்லி சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்ல கையை உயர்த்தி கோஷம் போடுங்க. பதாகைகளை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிடுங்க. போதும். கொடியை அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கிக்கிடுங்க. கையை மட்டும் நல்லா உயர்த்துங்க. நான் பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சிக்கு சவுண்டு கேட்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மேலப்பாளைய மக்களின் உரிமை மீட்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை மீட்கும் ஆர்ப்பாட்டம். ஊருக்குள்ள நாயை பார், ஆடு மாடு மனிதனையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வெறித்தனமாய் கடிக்குதுவார், வெறித்தனமாய் கடிக்குதுவார். மாட்டை பிடிக்க தைரியம் இல்லை, மாட்டை பிடிக்க தைரியம் இல்லை, நாயை பிடிக்க திறமையும் இல்லை, நாயை பிடிக்க திறமையும் இல்லை. வெக்கக்கேடு, 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 வெக்கக்கேடு. விடியல் அரசே வெக்கக்கேடு, விடியல் அரசே வெக்கக்கேடு. வெக்கமில்லையா, வெக்கமில்லையா? ஆலை சட்டமன்ற உறுப்பினரே, ஆலை சட்டமன்ற உறுப்பினரே,
போனீர்கள் எங்கே போனீர்கள் ஏமாற்றாதே ஏமாற்றாதே மேலப்பாளைய மக்களை ஏமாற்றாதே 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 விடமாட்டோம் 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 என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி மேலப்பாளைய மாநகராட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி அமீன்புரம் 7வது தெருவை அமீன்புரம் 7ஆம் தெரு சாக்கடையில் நாரி போச்சு சாக்கடையில் நாரி போச்சு இதே நிலை தொடருமானால் இதே நிலை தொடருமானால் ஆராய் மாறி போகும் சாக்கடை ஆராய் மாறி போகும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மாநகராட்சியின் ஈனச் செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் சரி செய் சரி செய் சரி செய் சரி செய் உடனடியாக சரி செய் நிறுத்திவிடு 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 வண்டி கொண்டு சுத்தம் செய்வதை வண்டியை வைத்து சுத்தம் செய்வதை உடனடியாக நிறுத்திக்கொள் அறிவார்ந்த திட்டம் தீட்டி அறிவார்ந்த திட்டம் தீட்டி உடனடியாக வேலை செய்திடு உடனடியாக வேலை செய்திடு பாவம் இல்லையா பாவம் இல்லையா பாவம் இல்லையா பாவம் இல்லையா அமீன்புரம் 7ஆம் தெரு மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா வந்தாயா 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 தெருவுக்கு நீ வந்தாயா வரியை மட்டும் கேட்கிறாயே வரியை மட்டும் கேட்கிறாயே வட்டிக்கு மேல வரியை போட்டு வட்டி குட்டி வரியை போட்டு வரியை மட்டும் கேட்கின்றாயே வந்தாயா வந்தாயா மாநகராட்சி அதிகாரிகளே வந்தீர்களா வந்தீர்களா அந்த மக்கள் குறைகளை கேட்டீர்களா கேட்டீர்களா பாலம் அருகாமையில் பாலம் அருகாமையில் புதிய நகரம் உருவாகிடுச்சு ரோடு போட்டு தந்தாயா ரோடு போட்டு தந்தாயா பாலம் அருகாமையில் புதிய நகரம் உருவாகிடுச்சு ரோடு போட்டு தந்தாயா கரீம் நகர் அருகாமையில் புதிய தெருக்கள் உருவாயிடுச்சு ரோடு போட்டு கொடுத்தாயா வெட்கமில்லையா 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 பாளையங்கோட்டை பளிச்சிட்டு தருது பாளையங்கோட்டை பளிச்சிட்டு தருது மேலப்பாளையம் இருட்டில் கிடக்குது பாளையங்கோட்டை பளிச்சுன்னு இருக்கு மேலப்பாளையம் இருட்டில் கிடக்கு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா மாநகராட்சிய நியாயம் தானா எம்எல்ஏவே எம்எல்ஏவே பாளை சட்டமன்ற எம்எல்ஏவே ஆண்டுகள் 4 ஓடி போச்சு ஆண்டுகள் 4 ஓடி போச்சு என்ன திட்டம் தந்தாய் நீ என்ன திட்டம் தந்தாய் நீ உயர்நிலை பள்ளிக்கூடம் கேட்டோம் அன்னை ஹாஜரா கல்லூரி பக்கத்தில் அன்னை ஹாஜரா கல்லூரி பக்கத்தில்
ஏழை மக்கள், எளிய மக்கள், அப்பாவி மக்கள், நடுத்தர மக்கள் படிப்பதற்கு வழிவகை செய்ய எத்தனை முறை மனுக்கள் கொடுத்தோம். வந்தாயா வந்தாயா? மேலப்பாளைய முதலாளிகளுக்கு, மேலப்பாளைய முதலாளிகளுக்கு எம்எல்ஏவை சிங்கி அடிக்காது. மேலப்பாளைய எம்எல்ஏவை, மேலப்பாளைய எம்எல்ஏவை நிறுத்திவிடு, நிறுத்திவிடு. தனியாருக்கு தாரை வார்க்கும் அரசுக்கு சொந்தமான, அரசுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சி ஏதும் செய்ய நினைத்தால், முயற்சி ஏதும் செய்ய நினைத்தால் தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம், தடுத்து நிறுத்துவோம். முயற்சி எதையும் எடுக்காதே. வாக்களித்த மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு உயர்நிலை பள்ளிக்கூடத்தை உடனடியாக அமைத்துக் கொடு, உடனடியாக அமைத்துக் கொடு. மேலப்பாளையத்தை பார்த்தாயா? மேலப்பாளையத்தை பார்த்தாயா? மக்கள் படும் கஷ்டத்தை, மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்தாயா? பார்த்தாயா? சுத்தமான குடிநீர் உண்டா? குடிநீர் உண்டா?
அரசு பள்ளிக்கூடம் எங்களுக்கு வேண்டும். முயற்சி செய், முயற்சி செய். அதிகாரிகளே, 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 உளவுத்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அதிகாரிகளே, முதல்வரின் கவனத்திற்கு, முதல்வரின் கவனத்திற்கு மேலப்பாளைய மக்களின் அவல நிலையை எடுத்துச் சொல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இடையில பாங்கு சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருந்துச்சாலும் அதை தொடர்ந்து ஒரு 20 நிமிஷத்தில் பாங்க தொடர்ந்து 20 நிமிஷம் இருந்துச்சாலும் இப்பொழுது கண்டன உரை மேலாண்மை குழு தலைவர் மோடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மேலப்பாளையம் அனைத்து கிளைகள் சார்பிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைப்பு கொடுக்கின்ற பொழுது விடியல் திமுக அரசும் விடியாத மேலப்பாளையத்தின் அவல நிலையும், திரும்ப ஒரு தடவை சொல்கின்றேன், விடியல் திமுக அரசும் விடியாத மேலப்பாளையத்தின் அவல நிலையும் என்ற தலைப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இப்படி கொடுத்த உடனே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதிமுக பக்கம் சாய்ந்து விட்டது, சரிந்து விட்டது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே நோட்டுக்காகவோ ஓட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ ரோட்டுக்கு வரவில்லை. அல்லாஹு அக்பர். இந்த ஜமாத் அதனுடைய முன்னால் இருப்பது மக்கள் நலனை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு காலையில பாளை சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ வஹாப் அவர்கள் மோடியை மிஞ்சி ஒரு சீனை போட்டு போயிருக்கிறார். இந்த சீனெல்லாம் மேலப்பாளையம் மக்களிடத்திலே ஒருபோதும் எடுபடாது. 4 ஆண்டுகள் ஆகியும் மேலப்பாளையத்திற்கு ஒரு உருப்படியான திட்டத்தை இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை. அதனால ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றோம். நீங்கள் இன்னும் உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நின்றால் இந்த மேலப்பாளையத்திற்கு உள்ளே வரவே முடியாது. உங்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் அவர் செய்யவில்லை. எம்எல்ஏ ஃபண்ட் என்று எம்எல்ஏவுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுத்த அந்த ரூபாயை அவர் மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு செலவும் செய்யவில்லை. மேலப்பாளையத்தில் ரேஷன் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 7 ரேஷன் கடைகள். இந்த 7 ரேஷன் கடைகளும் தனியார் கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இவர் இந்த இதே மாதிரியான ரேஷன் கடைகளை அருகில் உள்ள பகுதிகளுக்கு அவர் தன்னுடைய எம்எல்ஏ தொகுதி நிதியில் இருந்து கட்டி கொடுத்திருக்கின்றார் சொந்தமாக. ஆனால் மேலப்பாளையத்தை அவர் புறக்கணித்திருக்கின்றார். மேலப்பாளையத்தை ஏன் இவர் ஓரம் கட்டுகின்றார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் சட்டமன்ற தேர்தலில்
வெளிப்படையாக இவருக்காக வேண்டி களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் இவர் எம்எல்ஏவாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு மறைமுகமான பிரச்சாரத்தை செய்து இவர் எம்எல்ஏவாக வந்திருக்கின்றார். ஒரு தனிப்பட்ட ஷம்சுல்லுகாவுக்கோ அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகளுக்கோ எம்எல்ஏவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. அவர் தொகுதி நிதியில் இருந்து மேலப்பாளையத்திற்கு என்ன செய்தார் என்று மக்களே நீங்கள் கேளுங்கள். அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. 3 கோடி ரூபாய் லைப்ரரியை பெருமாள்புரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். பெருமாள்புரமும் வாழட்டும், மேலப்பாளையத்துக்கு நீ என்ன செய்த? அதுபோல 1.5 கோடி ரூபாயில பிரைமரி ஹெல்த் சென்டர், இதுவும் பெருமாள்புரத்திற்கு போய்விட்டது. முரப்பநாடு திட்டம் என்று குடிநீர் திட்டத்திற்காக வேண்டி பாளையங்கோட்டையில 50 கோடி ரூபாயில முதலமைச்சர் சொல்லி அதற்குண்டான காரியம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேலப்பாளையத்தில் மருத்துவமனை சிறுபான்மை நலவாரியம் மூலமாக அதன் பிரைம் மினிஸ்டர் ஒரு பேர் வச்சிருக்க, பிரைம் மினிஸ்டர் போஜனா யோஜனா எல்லா பேரும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. இந்த பேர் திட்டத்தில் 7 கோடி ரூபாய் வந்திருக்குது. மருத்துவமனையை கட்டியிருக்காங்க. கட்டப்பட்ட அந்த மருத்துவமனையில எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. நீ என்ன மேலப்பாளையத்துக்கு நீ செய்திருக்கிற? நீ இந்த மக்கள் உனக்கு வாக்களிக்கிறியா? ஒரு மேலப்பாளையத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வரட்டும் மேலப்பாளையத்திற்கு. இது சொல்ல போனா ஏற்கனவே இந்த தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தார் கருப்பசாமி பாண்டியன். மிகப்பெரிய ஒரு குடிநீர் திட்டத்திற்காக வேண்டி மேலப்பாளையத்தில் ஒரு பெரிய ஒரு நீர் தொட்டியை தந்தவர் கருப்பசாமி பாண்டியன். ஒரு பிரமத சமுதாயத்தை சார்ந்தவர் மேலப்பாளையத்திற்காக வேண்டி செய்திருக்கிறார். நீ என்ன செய்திருக்கிற? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப அதனால இவர் மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. நாங்கள் இதை துணிந்து சொல்வோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் திமுகவில் கூட்டணி கிடையாது. கூட்டணி இருந்தா எவனுக்கும் பயப்பட வேண்டும். இந்த தௌஹீத் ஜமாஅத் பயப்படுவது அஞ்சுவதும் அடங்குவதும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். எவனுக்கும் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு காலகட்டத்தில் அதிமுகவிலையும் சேர்ந்து பணியாற்றினோம். அப்போது திமுக காரன் சலாம் சொல்ல மாட்டான். அதிமுக காரன் எவனெல்லாம் பார்க்கிறோமோ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க வணங்கிக்கிறோம். இது கூட்டணி சலாம் அப்படின்னு வணங்கிக்கிறது. திமுக கூட்டணிக்கு போயிட்டா அதிமுக ஆவிக்காரன் எவனும் சலாம் சொல்ல மாட்டான். திமுக காரன் யாரை பார்த்தாலும் காக்கா சலாம் அலைக்கும் காக்கா சலாம் அலைக்கும். இது கூட்டணி சலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதையெல்லாம் விளங்கி வைத்து சொல்கின்றோம். எந்த ஒரு கட்டத்திலேயும் யாருக்கும் நாங்க விலை போக மாட்டோம். நிலை மாற மாட்டோம். நிறம் மாற மாட்டோம். மக்கள் நலம் என்று வந்துவிட்டால் அதற்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தலைப்பு போட்டோமே விடியல் அரசு என்று போட்டோமே. ஏன்னா இந்த மேலப்பாளையத்தில் நீங்கள் பார்க்கலாம் 55 வார்டுகள் இருக்கின்றன. இதுல 16 பேர்கள் முஸ்லிம் உறுப்பினர்கள். நாம கூட சமீபத்தில் மேயர் பதவிக்கு ஒரு முஸ்லிமை நிறுத்துவாங்க என்று திமுக தலைமை நிறுத்தும் என்று எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு திறமை மிக்க நல்ல சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய எந்த கட்சியா இருக்கட்டும் அதுல முஸ்லிம் உறுப்பினர் உங்களுக்கு கிடைக்கலையா? இது வரைக்கும் 94 இருந்து 2024 வரைக்கும் ஒரு முஸ்லிம் மேயரை நீங்க கொண்டு வந்திருப்பீங்களா? கிடையாது. அப்ப என்ன கேட்டா சிறுபான்மை மக்கள் மக்கள் என்று சொல்றது. ஆனால் இது போன்ற கட்டங்கள்ல இடம் கொடுக்கிறது கிடையாது. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு இப்படி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்து நாங்க கேட்கின்றோம், மாநகராட்சியே நீ செலவிடுவதில் உன்னிடத்தில் நியாயம் இருக்குமே என்று நியாயம் இருக்குமே ஆனால் நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடு. காரணம் என்ன தெரியுமா?
60% வருவாயி மேலப்பாளையம் மண்டலத்திலிருந்து வருகின்றது. சந்தை வளம் கொளிக்கக்கூடிய ஒரு கருவூலம், அதே போல பஸ் ஸ்டாண்டு வேந்தாங்குளம் தான் பேரு, அது மேலப்பாளையம் மாநகராட்சி கீழே இருக்கின்றது. இப்படி இதை போல வரி, எவ்வளவு வரியை நீ வாங்கி கொண்டிருக்கின்றாய். வாட்டர் டாக்ஸ், நீர் வரி என்ற அதற்கு ஒரு வரியை வாங்குற. ஆனா குப்பை எங்க பார்த்தாலும் சொன்னாங்கல்ல கோசத்துல, எங்க பார்த்தாலும் குப்பை மேடு, எங்க பார்த்தாலும் குப்பை காடு, சீச்சி இது வெக்க கேடுறா. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த குப்பைக்காக வேண்டி நீ வரிய பிடிக்கிற. அதுவும் எப்படி தந்திரமா பிடிக்கிறாங்க தெரியுமா? தீர்வை கட்ட போறோம் இல்ல, அப்போது அதுல மொத்தத்திற்கும் சேர்த்து 1000 ரூபாய் 1700 ரூபாய் என்று வரியை வாங்கிக்கிற. இப்படி தண்ணீர் தீர்வை வாங்குற, குப்பை வரி என்று வாங்குகின்றாய். இதற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெள்ளை அறிக்கையை தர வேண்டும். அப்போது தெரியும் மேலப்பாளையம் மக்கள் பாட்டாளி மக்கள் தான். நல்ல புரிஞ்சுக்க, இங்குள்ள மக்கள் வசதி உள்ள மக்கள் கிடையாது. இரவு நேரத்தில் வெறும் புளிச்சாறு, ஒரு துண்டு தேங்காய் வாங்கி, எங்கேயாவது தமிழகத்தில் எந்த ஊர்லயாவது துண்டு தேங்காய் வாங்குற மக்களை பார்த்திருக்கீங்களா? இந்த மேலப்பாளையத்தில் இதுவரைக்கும் துண்டு தேங்காய் கீத்த வாங்கி அதை தான் நைட்டுக்கு துவையலா வச்சு சாப்பிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பாட்டாளி மக்கள் இடத்துல இருந்து நீ அதிகமான அளவுல நிதியை எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்யவில்லையே, அப்ப நாங்க சும்மா இருப்போமா? கொதித்து எழுவோம், விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். என்னடா என்ன முஸ்லிம்கள்னா வடநாட்டு மாதிரி இங்க நடத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? பேயம் பைத்தியக்காரன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? இப்படி பலவிதமான குறைபாடுகள். நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இதுல திமுகவில் இருந்து தூது சிறுபான்மை நல அரசு, நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே. எவனுக்காக தள்ளி போட மாட்டோம். நாங்க உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட துவாவுக்காக வேண்டி வரமாட்டோம், ஒரு தனிப்பட்ட செய்யதலுக்காக வேண்டி வரமாட்டோம், ஒரு தனிப்பட்ட சுலைமானுக்காக வேண்டி வரமாட்டோம். நாங்க இங்க தேவைக்காக வேண்டி வரவே மாட்டோம், சமுதாயத்திற்காக வேண்டி வருவோம். சமுதாயத்திற்காக வேண்டி வருவோம். அதனால மேலப்பாளையத்தினுடைய பிரச்சனைகள் நீ திருத்தியா? அட குண்டு குழியமான ரோடுங்க, குண்டு குழியமான ரோடு நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆசாத் ரோடுல பேவர்ஸ் பிளாக்னு ஒன்று போட்டிருக்கிறான். இந்த பேவர்ஸ் பிளாக்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல மேன்ஹோல் இருக்கின்றது. அந்த மேன்ஹோல்ல பள்ளம் அப்படியே கிடக்குது. இதுல எவனாவது கொஞ்சம் வண்டிய டூ வீலரை ஓட்டிட்டு வரும்போது, இதுல நம்ம ஊர்ல இப்ப பாய்மார்களும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப தாய்மார்களும் வண்டி ஓட்டிருக்காங்க. வண்டி ஓட்டுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம நாட்டினுடைய வழக்கப்படி ஒரு குடும்பத்தையே உள்ள வச்சுக்கிறாங்க. சாச்சி மகளை வச்சிருக்காங்க, எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் ஒரு தூக்குவாளி, இந்த பக்கம் ஒரு தூக்குவாளி, கல்யாணம் ஊட்டி சாப்பாடு எல்லாம் சேர்ந்து அப்படியே கப்பல் மாதிரி வந்துட்டு வருது. அப்படி வரக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த மேன்ஹோல் வந்த உடனே பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன பையன்லாம் வந்துடுறானோ, அவன் பாட்டு என்ன செய்யறானா, ஒரு வெட்டுறானா, இந்த பக்கம் ஒரு தட்டு தூக்குவாளி சரிஞ்சு, பருப்பு சாம்பார் சிந்தி, கரிசாலா சிந்தி, எல்லா ஹலாக்கு பிள்ளைகளும் சேர்ந்து கிளவுறான். இப்ப இந்த பக்கத்தில் இருந்து எவனாவது ஒரு வண்டியை கொண்டு ஏத்துனா உயிருக்கு ஆபத்து இல்லையா? அதனாலதான் உயிரை பறிக்கின்ற குண்டுகுழி பள்ளங்கள் நிறைந்த, உயிரை வாங்கக்கூடிய பள்ளங்கள் நிறைந்த தார் ரோடு சாலை. அதனால அதை சீர்திருத்த வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதுல இன்னொரு கொடுமை என்னவென்றால், மேலப்பாளையத்தில் சாலை போட்டிருக்காங்களே, கொஞ்சம் தெருக்கல்ல நீங்க போய் பாருங்க, வீடுகள்லாம் கீழே போயிருச்சுங்க. வீடுகள்லாம் கீழே போயிருச்சு. அந்த வீடுகள்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7 அடி வீடுங்க. இப்ப என்ன செய்யறானா, ஒரு 3 சென்ட்ல வீடு கட்டுறான்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நல்ல விசாலமாக இடத்தை விட்டு கட்டுறான, அவனுக்கும் ஒரே வரி,
இந்த 7 அடி இருக்குல்ல, இது பீடி சுத்தி சம்பாதிக்கிற பாட்டாளி மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் வாழக்கூடிய இந்த மக்களிடத்துல நீ வரி வாங்குறிய, நீ உருப்படியாடா? நீ ஏழை மக்கள் தான். இந்த ஏழை மக்கள்கிட்ட நீ வாங்குறிய. அப்படி வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டினுடைய அவலத்தை நீ பார்த்தியா? இறை அன்பு முன்னாள் தலைமை செயலாளர் என்ன சொன்னாரு? நீங்க சாலைகளை போடும்போது நல்ல தோண்டி விட்டு பள்ளம் தோண்டி நல்ல கீழே இறக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த கவுன்சிலர்லாம் இருக்கிறாங்கள, எல்லா கவுன்சிலரும் சேர்த்தா. நாங்க எவனுக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதி கிடையாது. சமுதாயத்திற்கு என்று சொன்னால் யாரையும் சீண்ட தயங்க மாட்டோம். கட்டி வச்சிருக்காங்க. அத்தியடி தெருல நீங்க பாருங்க, இங்க இருந்து மலையில ஏறுற மாதிரி கார்ல வந்தானாக்கா அப்படியே வந்து எவனாவது சென்றான் என்று சொன்னால் சைக்கிள்ல மோட்டார் சைக்கிள்ல சென்றால் அவன் மேல இடிச்சு தள்ளணும். இந்த கொட்டிக்குளத்துல ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்கான் பாருங்க, கேரளா மாதிரி அப்படி மேல அப்படியே ஏறி சருக்குன்னு அப்படி கீழே இறங்க வேண்டும். என்னன்னா ரோடு போடுறீங்க? இறையன்பு உங்க ஆட்சியில உள்ள செயலாளர் தானே, தலைமைச் செயலாளர் தானே உத்தரவு போட்டாரு. ஏன்டா அந்த அநியாயம் பண்றீங்க? அப்ப இப்படி ரோடு படு மோசம். தார் சாலைய மக்களுக்கு பயன்படக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய பாதசாரிகள் செல்லக்கூடிய ரோடு படு மோசம். அதற்கடுத்து இதில் இன்னொன்னு பார்க்கணும். என்ஜிஓ காலனி இருக்குல்லங்க, அதாவது அந்த பகுதி வரி அதிகமாக தரக்கூடிய மேலப்பாளையத்திற்கு ஒரு பார்வை, மற்ற இடங்களுக்கு இன்னொரு பார்வை. ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் என்று. என்ஜிஓ காலனிலாம் நீங்க போய் பாருங்க, அந்த மேன் ஹோல் போட்டிருக்கான். சார் ரோட்ல அழகான முறையில் ஒரு வளையம் போட்டு வாகனங்களுக்கு எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாத அளவிற்கு சாலையை அமைச்சிருக்கான். நீ அந்த பகுதி மக்களுக்கும் கொடு, மேலப்பாளைய மக்களுக்கு நீங்க ஏன்டா செய்யல? அப்ப இது மாதிரியான அளவுல இவர்கள் ஓராது மிஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், அடுத்து மாடுகள். அல்லாஹ், எங்க பார்த்தாலும் மாநாடு நடத்திட்டு ஒவ்வொரு பெரும்பெரும் கூட்டமா திடீர்னு அதுக்குள்ள கிறுக்கு பிடிச்சி ஒண்ணு மேல ஒண்ணு ஏறு முட்டுது. சரி, அதுக்குள்ள சண்டை போடுதுன்னு பார்த்தா வண்டியில போயிட்டு இருக்கான் பாருங்க, அவங்க பாவம் போயிட்டு இருக்காங்க. இந்த பாளையங்குடி பக்கத்துல பைபாஸ்ல கணவன் மனைவி போட்டிருக்காங்க. வேகமா ஒரு மாநாடு வந்து மாடு வந்து முட்டிச்சு, பைக்கை விட்டு தள்ளிச்சு. அதாவது புருஷக்காரன் அப்படியே பின்னால வரக்கூடிய வண்டியினுடைய பேக் டயர்ல தலைமாட்டி அவன் செத்து போயிட்டான். எவ்வளவு பெரிய குடும்பங்க! இந்த மாதிரி தான் ஒரு சம்பந்தம், ஒரு சம்பவம் நடந்தால் உடனே மாநகராட்சி கமிஷனர் இடத்திலிருந்து மாடுகள் எல்லாம் பிடிக்கப்படும். 2 நாளைக்கு மாட்டை பிடிச்சி ஓட்டுவானோ, அவ்வளவுதான். பழைய குருணி கதவு திரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடும் இப்ப என்ன செய்வேன் இப்ப என்ன செய்வேன் அது பாட்டுக்கு ஜாலியா வந்து சுத்திக்கிட்டு நிற்கும். புதுமணு தெருவில் சாணி போட்டுச்சு ஒரு மாடு. போட்டா நம்ம அம்மாக்களையும் குறை சொல்ல முடியாது. நல்ல கஞ்சி எல்லாம் வைக்கிறாங்களா, நல்ல பெரிய சகன் மாதிரி போட்டு வச்சு போயிருக்கு. போட்டு வச்சு போன இடத்துல ஒரு அம்மா வயசானவங்க விழுந்து 2 காலும் போச்சு. யாரா செலவு செய்வா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இப்படி இந்த மாடுகளுடைய உபத்திரம் தாங்க முடியவில்லை. இந்த மாடுகளுக்காக வேண்டி 14 மாதங்களுக்கு முன்னால மாநகராட்சி மாமன்றத்தில் 90 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு கொட்டகை போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்குறா கட்டி வச்சிருக்க வெட்டியாட்டு? பிடிச்ச அந்த மாட்டை உள்ள போட்டு அடைக்க வேண்டியது தானே. அந்த மாடு சட்டப்படியே ஏழையுடன் இருக்கு, நீ ஏழை பண்ண வேண்டியது தானே. அப்போ மாட்டு உரிமையாளர் இடத்துல காசை வாங்கிட்டு நீ மீண்டும் மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய மாடுகளை வெளியே விட்டு கொண்டிருக்கின்றார். அடுத்து நாய்கள், அதுவும் கூட்டமா நிற்குது எங்க பார்த்தாலும். அன்றைக்கு நாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கோம், ஒரு நாய்க்கு தலையில ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு காயமா இருக்குது. எப்பா அடிச்சு கொண்டு மூக்க பத்துக்கிட்டு ஓடுறோம். இந்த நாய் ஆர்வலர்கள் இருப்பாங்க, நாயை காக்கக்கூடிய நாயாபிமான கூட்டம்.
ஒருத்தனையும் காணும். பிடிச்சி போய் ஏதாவது அது ஊசி போட்டு கொல்லணும், அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷனாவது பண்ண வேண்டியது தானே. இப்படி நாய்கள் அதனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, வெறி நாயினுடைய வெறியாட்டம் தாங்க முடியவில்லை. அதற்கு அடுத்து குடிநீர். இந்த குடிநீர் வருது. இப்போ சமீபத்தில் சென்னையில் பல்லாவரத்தில் 3 பேர் செத்து போயிட்டான். ஒருத்தன் வீட்டுக்காரனை பார்க்க வந்தவன், அது போல ஒரு 88 வயசு அம்மா குடிநீரை குடிச்சு செத்து போயிட்டாங்க. குடிநீரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுமே அழுக்கடைஞ்சு போய் வருது. இவன் என்ன செய்வான், மழை நேரம் வந்த உடனே தண்ணீரை நல்லா சுட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். கஷாயத்தை சுட வச்சு குடிக்கலாம், நல்ல தண்ணீரா இருந்தா சுட வச்சு கொடுக்கலாம். விஷத்தை எவனாவது சுட வச்சு குடிப்பானா? இன்றைக்கு விஷம் தான் இன்றைக்கு தண்ணீர் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக வேண்டி ஃபில்டர் ஸ்டேஷன் மேலப்பாளையத்தில் எந்த குடிநீர் தொட்டியிலும் கிடையாது. ஜின்னா திடல்ல 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவுக்கு கட்டப்பட்டிருக்கு. அதற்கு ஃபில்டர் ஸ்டேஷன் வச்சிருக்கா? இந்த நிலையத்திற்கு ஃபில்டர் ஸ்டேஷன் வச்சிருக்கா? அப்ப எம்எல்ஏ இதை தாண்டி இங்கிருந்து தச்சநல்லூர், பாலை, நெல்லை மண்டலம் என்னென்ன இருக்கின்றனவோ அந்த மண்டலங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே குடிநீர் திட்டம், அரியநாயகபுரம் குடிநீர் திட்டத்தின் கீழே எல்லா வசதியும் தியாகராஜ நகர், பெருமாள்புரம், சேவியர் காலனி, எல்கேஎஸ் நகர், பிளவணிக்கர்புரம் இதெல்லாம் செய்து முடிச்சிருக்காரு. மேலப்பாளையத்தை இந்த எம்எல்ஏ கண்டிருக்கிறாரா? ஏனென்றால் இந்த திட்டமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எம்எல்ஏவுடைய முயற்சி வேண்டும். அப்ப மேலப்பாளையத்தை இவரு திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரு. அப்படி புறக்கணித்தால் நாங்க யாரு? நாங்கன்னா மேலப்பாளையம் மக்கள் யாரு என்பதை வரக்கூடிய தேர்தலில் நாங்க எடுத்து சொல்வோம். எம்எல்ஏவே உங்களை நாங்க விடமாட்டோம். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க? அம்ருத் திட்டம் என்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். அது என்ன அளவு திட்டமா போயிட்டு போகுது. அந்த திட்டத்தின் கீழே 70 லட்சம் ரூபாய் வருது நெல்லை மண்டலத்துக்கு. அந்த ஃபண்டை அப்படியே மேலப்பாளையம் பேர்ல வாங்கி அன்பு நகருக்கு தார வார்க்கிறான். அப்ப என்னடா இது? இந்த மக்களுக்கு மேலப்பாளையம் வளர்ந்து விட்டது. அந்த பக்கம் வாய்க்கால் பாலத்தில் ஒரு நகரம் அமைந்திருக்கின்றது, பிறை நகர் என்று. இப்படி எல்லா பகுதிகளிலையும் மேலப்பாளையம் நகரம் வளர்ந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எம்எல்ஏவே, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது. எங்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். வரக்கூடிய தேர்தலில் நாங்க யாரு என்பதை காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு டிரைனேஜ், அதாவது கழிவு நீர் வெளியே போறது. நீங்க அந்த மாவர்பள்ளி கிட்ட நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சாக்கடை மூடவே இல்லை. பையன் ஒரு சைக்கிளில் வர்றானோ, தத்தி வர்றான், கொஞ்சம் தவறுனா அவ்வளோதான், மரணப்படுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இந்த சாக்கடையெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை மூடணும். அப்படி மூடி இருக்கீங்களா? சொன்னாங்களா? ஆமிபுரம் அந்த பகுதிகளில் சாக்கடை வழிந்து ஓடுகின்றது. அதை போல டேனியல் நகர், ஹக்கு நகர் என்று இருக்கின்றது. அந்த பகுதிகள் எல்லாம் சாக்கடைக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்றாங்களா? அது மேலப்பாளையத்தில் தான். இதை நீங்க சரி செய்தீங்களா? கிடையாது. இப்படி பல குறைபாடுகள். இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பின்னால மேலப்பாளையத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வள வீடு அப்படிம்பாங்க. இந்த வள வீட்டுல பின்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கடையை மேல தூக்கிக்கிட்டே வர்றான், வீடு கீழே கிடக்கு. அப்ப மழை பெஞ்சா எல்லா சாக்கடை தண்ணீரும் வீட்டுக்குள்ள வரும். என்னடா நீ எங்கள்கிட்ட வரி வாங்குற, எங்களுக்கே நீ அநீதம் செய்தால் இது உங்களுக்கு மண்டையில ஏறல. எங்க பொறியியல் இன்ஜினியர், மண்ணாங்கட்டி இன்ஜினியர் இருக்கீங்களே, இந்த சாக்கடை உள்ள வந்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் எம்எல்ஏ உடைய
உதவி தேவை. ஆனால் இவர் அந்த ஏற்பாட்டை எல்லாம் இதுவரை செய்ய தவறிவிட்டார் என்று கூறி அடுத்து பீடி காலனி போன்ற அந்த பக்கம் எல்லாம் அப்படித்தான் குடிநீர் எதுவுமே கிடையாது. பீடி காலனி பகுதியெல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? ஏன்னா நாய்களும் மிருகங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அப்ப இதையெல்லாம் கவனத்துல வச்சு இதை சரி செய்ய வேண்டும். காலேஜ் மேட்டு பள்ளிக்கூடம் அடுத்து அன்னை ஆஜராவுக்கு பக்கத்துல ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. மேலப்பாளையத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் என்பவை மிகவும் குறைவான அளவில் தான் இருக்கின்றன. சொன்னார்ல காகிதம் இல்லத்தி ஸ்கூல், அங்கெல்லாம் நான் படிச்ச ஸ்கூல், அது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது. அந்த ஸ்கூல்ல இருந்து டாக்டர்கள்லாம் உருவாயிருக்கிறாங்க இன்றைக்கு. அதை நீ சரி பண்ணியா? அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் மாநகராட்சியை கண்டித்து என்று சொன்னாலும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சேர்த்துதான். அதுல ஒன்று அன்னை ஆஜரா பகுதியில 6 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இந்த 6 ஏக்கர் நிலத்துல இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி பெரிய ஒரு உயர்கல்வி பள்ளிக்கூடம் வர வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட இந்த மக்கள் நலனை எல்லாம் முன்வைத்துதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுல கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம், எச்சரிக்கையாக. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? மேலப்பழத்துக்காரன் அப்பாவிதான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்க மேலப்பாளையத்தினுடைய மக்கள் மனநிலை வரியாம்பாடு கூட்டிக்கிட்டே இருக்காங்க. வரிய சத்தம் இல்லாம கூட்டியாச்சு. அப்படி கூட்டினாலும் மேலப்பாளைய மக்களுக்கு நீ சலுகை செய்யணும் இல்ல, வசதி செய்து கொடுக்கணும் இல்ல, அதெல்லாம் செய்யாத இந்த நிலை தொடர்மையானால் மக்களே வரிகூடாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி முடிச்சிருக்கோம். இறுதியா ஒரு நிமிஷம் கோஷம். அல்லாஹு அக்பர். வசதி செஞ்சு கொடு. மேலப்பாளைய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடு. நாயை பிடி. வெறி பிடித்த நாய்களை பிடிங்கள். மாடை பிடி. மாட்டை பிடி. மனிதனை முட்டும் மாட்டை பிடி. எச்சரிக்கை. மேலப்பாளைய மாநகராட்சியே எச்சரிக்கை. ஊரெல்லாம் சாக்கடை. ஊரெல்லாம் குப்பை காடு. அதிகப்படுத்து. மேலப்பாளைய மண்டலத்தில் தூய்மை பணியாளர்களை அதிகப்படுத்து. நல்ல திட்டங்கள் அனைத்தையும் மேலப்பாளையத்து கொண்டு வா. எங்களுடைய இலக்கு அரசுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தில் அரசுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தில் உயர்நிலை பள்ளிக்கூடத்தை உடனடியாக அமைத்துவிடு. சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்கிவிடு. சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்கிவிடு. நீண்ட நாள் கோரிக்கை
சகோதரர்களே, மகரிபு நேரம் நெருங்கிவிட்டது, வாங்கி சொல்லிட்டாங்க. அதனால் மக்கள் சென்று நீங்கள் ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுவாங்க. நன்றிகளை உமர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது அழைப்பை ஏற்று வந்திருந்த ஊர் மக்கள் அனைவருக்கும், வியாபாரிகளுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. முதல் கட்டமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குல்லாஹ். இந்த வகைக்கு இங்கே அருகாமையில் உள்ள வியாபாரிகள் ஒத்துழைப்பு தந்தமைக்கும் ஜஸாக்குல்லாஹ். இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட கலந்து கொள்ளுங்கள். நிர்வாகிகள் நிர்வாகிகள் அனைவரும்